ஸ்ரீ குரவே நமஹ. நான் உங்கள் ஸ்ரீ அகத்தீஷா. இந்த பதிவில் நம்ம கந்தசுவாமி பற்றி நம்ம பேசலாம். இந்த கந்தசுவாமி அப்படின்னா அவருக்கு பல பெயர்கள் உண்டு. முருகன், அழகன், குமரன், கிழவன். ஏன் கிழவன் என்று சொல்கிறேன் என்று பார்க்காதீர்கள். ஏனென்றால் அந்த வள்ளியம்மையை மனம் செய்ய அதாவது மாறு வேடம் தரித்து அந்த வயோதிக அந்த உருவத்தோடு சென்றுதான் அந்த வள்ளியம்மை மனனம் செய்கிறார். அந்த அமைப்பில் அவருக்கு கிழவன் அப்படின்ற ஒரு பேரு நம்ம சொல்லலாம் அப்படின்றதுனால சொல்றேன். அடியார் பெருமக்கள், முருகன் அடியார்கள் யாரும் கூபிக்க வேண்டாம். ஸ்ரீ குரவே நமஹ. அனைவருக்கும் இந்த கந்தனுடைய அருள் கிடைக்கணும். திருமுருகாற்று படையிலிருந்து ஒரு பாடல். அதாவது 5 முகம் தோன்றின் அறுமுகம் தோன்றும். 5 முகம் தோன்றின் அறுமுகம் தோன்றும். வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும். வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும். நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகால் தோன்றும். முருகா 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 என்று ஓதுவார் முன். அதாவது இந்த பாடலுடைய விளக்கம் சும்மா அப்படியே அந்த ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. எப்படின்னா, 5 முகம் தோன்றின் அறுமுகம் தோன்றும். வெஞ்சமரில் அதாவது நம்மளுடைய மனம், அந்த மனதில் உள்ள அஞ்சம் அதாவது அச்சம் என வேல் தோன்றும். நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இருகாலும் தோன்றும். முருகா என்று ஓதுவார் முன். அதாவது முருகா என்று ஓதுவார் மனதில் எப்பொழுதும் அச்சம் வந்து தோன்றும் போது அறுமுகம் தோன்றி கடுமையான மன போராட்டத்தில் இருக்கும் போது அஞ்சேல் என வேல் தோன்றும். மனதில் ஒருபொழுது நினைத்தாலும் அவனது திருத்தாள் தோன்றும். அதாவது இதனுடைய பாடலினுடைய விளக்கம், திருமுருகாற்று படையினுடைய விளக்கத்தை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு அவ்வளவோ அந்த அளவுக்குலாம் எனக்கு தெரியாது. ஏதோ என்னுடைய அறிவுக்கு புத்திக்கு எட்டின அளவு நான் சொல்றேன். இதெல்லாம் எழுதினவர்களுடைய அந்த மிகப்பெரிய ஒரு தாத்பரியம் சாதாரண விஷயம் அல்ல. அதாவது இதனுடைய விளக்கத்தை சொல்லிட்டு மறுபடியும் இந்த விளக்கத்தை சொல்லிட்டு உங்களுக்கு இதனுடைய விளக்கம் நான் என் அறிவுக்கு எட்டிய வரை நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது இந்த பாடல் நம்ம பாடிட்டோம். அதனுடைய விளக்கம், முருகா என்று ஓதுவார் மனதில் எப்பொழுதாவது அச்சம் வந்து தோன்றும். அதாவது முருகன் அடியார்கள் அல்லது லௌகிக வாழ்க்கையில வாழக்கூடிய அத்தனை அன்பர்கள் எல்லாரும், நான் உள்பட இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அத்துணை மனிதர்களுக்கும் அச்சம் என்பது ஒரு நாள் வந்து போகும். அறுமுகம் தோன்றல் அது வந்து போகும் போது அறுமுகம் தோன்றும். இந்த பாடலை பாடும்போது அறுமுகம் தோன்றும். கடுமையான மன போராட்டத்தில் இருக்கும்போது அஞ்சேல் என வேல் தோன்றும். மனதில் ஒரு பொழுதும் நினைத்தால் அவனது திருத்தால் தோன்றும். இது ஒரு அருமையான ஒரு பாடல். இதனுடைய விளக்கம் என்னுடைய புத்திக்கு அறிவுக்கு எட்டிய வரை இது ஒரு யோக தத்துவத்தை குறிக்கக்கூடியது. எப்படின்னா, முருகா என்று ஓதுவார் மனதில் எப்பொழுதாவது அச்சம் வந்து தோன்றும். எல்லாருக்கும் இது ஒரு பொது படை. அதுக்கப்புறம் அறுமுகம் தோன்றும். கடுமையான மன போராட்டம். அந்த கடுமையான மன போராட்டத்தில் ஏற்படுகின்ற அந்த மன போராட்டத்தில் ஏற்படுகின்ற அந்த நிலையில் இருக்கும் போது அந்த முருகா அப்படின்னு ஒரு வேல் வீரவேல் அப்படின்ற ஒரு அமைப்புல இதை நம்ம சொல்லும் போது நமக்கு அந்த அறுமுகன், அதாவது 6 முகம் 12 கரம், அந்த 6 முகமும் 12 கரமும் நமக்கு நன்மை தரும். எப்படி அப்படின்னா, அதாவது நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இருகால் தோன்றும். அதாவது நம் மனம் எப்போதெல்லாம் அச்சப்படுகிறதோ, நம்மளுடைய சுவாசம் அந்த நெஞ்சில் அதாவது உள்ள ஓடிக்கொண்டிருக்கிற சுவாசத்தினுடைய நிலைப்பாடுகள் மாறும். ஒரு கால் நினைக்கில் இருகாலும் தோன்றும். கால் என்றால் மூச்சு காற்று. அது ஒரு சித்தர்களுடைய வாக்கியத்துல தூய தமிழ்ல கால் அப்படின்னா மூச்சு காற்று. இதை அந்த கால் அப்படின்றத அவை பிராட்டியார் ரொம்ப அருமையா சொல்லியிருப்பாங்க. அதை அந்த விநாயகர் அகவலை எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது இன்னும் நுணுக்கமான ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கிறேன். அந்த விநாயகர் அகவலை அது முடித்த பிறகு அதை நான் உங்களுக்கு பதிவா போடுவேன்.
அதை நீங்கள் வந்து பார்க்கலாம். ரொம்ப சிறப்பான ஒரு யந்திரம், தந்திரம், மந்திரம், ஔஷதத்தை பற்றியே அந்த விநாயகர் அகவலில் இருக்குது. ரொம்ப அருமையான ஒரு விஷயம். இப்போ இந்த திருமுருகாற்றுப்படையில் அந்த மூச்சுக்காற்று, அந்த சுவாசம், அந்த சுவாசத்தை நாம் நிலை பெறும்போது ஒரு கால் தோன்றில் இருகாலும் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் தோன்றில் இருகாலும் தோன்றும். அந்த மூச்சு சுவாசத்தை நாம் வசம்படுத்தும் போது அறுமுகம் 6 ஆதாரங்கள், 12 தத்துவங்கள், அது தசவாயுகள் கூட 2 தத்துவங்கள், இதெல்லாம் நமக்கு நன்மை செய்யறதா இந்த பாடலினுடைய விளக்கம். அடியனுக்கு தெரிந்த ஒரு விடயத்தை நான் இங்கு பதிவிட்டிருக்கேன். இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு வந்து ஏற்றுக்க முடியாத கருத்தாகவும் இருக்கலாம், அல்லது ஏற்றுக்கக்கூடிய கருத்தாகவும் இருக்கலாம். அடியனுடைய அந்த சிந்தனையில் தோன்றிய அந்த ஒரு விஷயம்தான். ஆனால் என்றைக்கும் அந்த திருமுருகாற்றுப்படையில இது விளக்கங்கள் என்னுக்கும் மாறாது. ஸ்ரீ குரவே நமஹ. உலக மக்கள் அனைவருக்கும் குருவருளோடு திருவருள் கிடைக்க பெற்று வாழ்க வளமுடன். ஸ்ரீ குரவே நமஹ. ஸ்ரீ குரவே நமஹ. ஸ்ரீ குரவே.